தன்மானத்தை விட்டுத்தர மாட்டேன் என இபிஎஸ் பேசியிருக்கிறார். பல்வேறு முக்கிய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசுவதற்கு முன்பாக தற்பொழுது இபிஎஸ் கூறிய முக்கிய அந்த கருத்துக்களை பார்க்கலாம். கைக்கூலிகளுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் என்று இபிஎஸ் கூறியிருக்கிறார். கைக்கூலிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு கட்சியை கபலீகரம் செய்வதற்காக சிலர் நினைத்தார்கள். அதை காப்பாற்றி கொடுத்தது மத்தியில் இருந்தவர்கள் தான். அந்த நன்றி கடனுக்காகவே கூட்டணி அமைத்திருக்கிறோம் என்ற கருத்தை இபிஎஸ் முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான உங்களுடைய முதல் கட்ட பார்வை. அதாவது பிஜேபி கடந்த காலத்தில் செய்த உதவியை நன்றியோடு நினைவு கூர்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் ஜெயலலிதாவுடைய ஆட்சியை கபலீகரம் செய்த நினைத்தார்கள் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் அவர் தெளிவாக சொல்லுகிறார். ஏன்னா டிடிவி தினகரன் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஜெயித்ததற்கு பிறகு ஏடிஎம்கே சார்ந்த 12 எம்எல்ஏக்களை தன்பக்கம் ஈர்த்து அவர் ஆளுநரை எல்லாம் சந்தித்தார். இந்த ஆட்சி கவிழ்ப்பில் நேரடியாக ஈடுபட்டார். அதைத் தொடர்ந்து அப்போது இருந்த சபாநாயகர் 18 எம்எல்ஏக்களும் தகுதி நீக்கம் செய்தார். அது கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு கடைசியில் சபாநாயகர் எடுத்த முடிவு செல்லும், அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று நீதிமன்றம் சொல்ல அந்த 18 எம்எல்ஏக்களும் பதவி இழந்தார்கள். இது வரலாறு. சோ நேரடியாக ஜெயலலிதாவால் அமைக்கப்பட்ட ஆட்சியை கவிழ்ப்பதற்கு டிடிவி தினகரன் முயற்சி செய்தார். சோ அதையும் அந்த நேரத்தில் உறுதியாக இருந்து தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிய பிஜேபியும் அவர் நன்றியோடு நினைவு கூறுகிறார். சோ இதன் மூலமா அதுவும் கரெக்டா இப்போ அவர் டெல்லிக்கு போகக்கூடிய சூழ்நிலையில இவர் பிஜேபியை ரொம்ப நினைவு கூர்ந்து சொல்லி இருப்பதன் மூலமாக ஏடிஎம்கேக்கு பிஜேபிக்கு இடையிலான உறவு இன்னும் நெருக்கமாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இதன் மூலமா டிடிவி தினகரனை தொடர்ந்து தள்ளி வைப்பதற்கான, அவரே என்டிஏ விட்டு வெளியில போற அவராத்தான் போறேன்னு சொன்னாரு, அவர் திரும்பவும் உள்ள வரவிடாமல் செய்வதற்கான முயற்சியையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு தெளிவா சொல்லலாம். இந்த விஷயத்துல டெல்லி மேலிடத்துக்கும் உடன்பாடு உண்டு. குறிப்பா டிடிவி தினகரன் பாதை மாறி செல்லுகிறார் அப்படிங்கிறத டெல்லி மேலிடம், குறிப்பா பிஜேபி மேலிடம் தெளிவாக உணர்ந்திருந்தது. அதுக்கான இண்டிகேட்டர் மூப்பனார் நினைவு நாள்ல வெளிப்பட்டது. அதை பிஜேபி தலைவர்கள் சொல்லி அவர்கள் அறிவுரையின் பேரில் தான் இந்த மூப்பனார் நினைவு நாள ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனா ஜி.கே. வாசன் அவர்கள் முன்னெடுத்தார். அந்த ஃபங்க்ஷனுக்கு எடப்பாடி பழனிசாமியும் நிர்மலா சீதாராமனையும் அவர் அழைத்திருந்தார். டிடிவி தினகரனை அழைக்கவே இல்லை. அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாலேயே என்டிஏவிலிருந்து ஓபிஎஸ் வெளியேறி விட்டார். அதனால ஓபிஎஸ் அழைக்கல. ஆனால் அந்த டயத்துல டிடிவி தினகரன் என்டிஏவில் இருந்தார். இருந்துமே ஜி.கே. வாசன் அழைக்கல. இன்னைக்கு ஜி.கே. வாசன் டெல்லி மேலிடம், குறிப்பா அமித்ஷாவுடைய குட் புக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான என்டிஏ பார்ட்னர். 2024 கூட ஏடிஎம்கேயும் பிஜேபி திரும்ப ஜெல்லாகணுங்கிறத ரொம்ப கடுமையாக உழைத்தவர். ரெண்டு சைட்லுமே அதாவது ஏடிஎம்கே பிஜேபி அவங்க குட் புக்ஸ்ல இருக்க ஜி.கே. வாசன் அவர் ஏற்கனவே டிடிவி தினகரனை அழைக்காததன் மூலமாக பிஜேபி டிடிவி தினகரனை கைவிடுகிறது அப்படிங்கிற ஒரு சமிக்கையை காட்டினார். அதற்கு பிறகுதான் டிடிவி தினகரன் உஷாராகி அவரும் வெளியில வந்தார். அதே நேரத்தில் டிடிவி தினகரன் வெளியில வந்ததுக்கு இன்னொரு காரணம் உண்டு. அவர் எப்போதுமே 2017 அப்புறம் இப்போ வரைக்கும் ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்ததே இல்லை. ஏடிஎம்கே 2024 என்டிஏல அப்ப மட்டும் அவர் அந்த கூட்டணியில இருந்தார். அதனால இப்ப ஏடிஎம்கே என்டிஏவுக்குள்ள வந்ததும் அவரும் எக்ஸிட் ஆகணும்னு பார்த்துட்டு இருந்தார். அந்த டயத்துல ஜி.கே. வாசனுடைய இதெல்லாம் நடந்தது. ஜி.கே. வாசன் அந்த மாதிரி அழைப்பு விடுக்காதது அப்படிங்கிறது பிஜேபி மேலிட தலைவர்கள் ஆசீர்வாதத்தோட நடந்த விஷயம். சோ இப்ப எல்லாம் கரெக்டா ஒண்ணு கூடி வருது. இப்ப நாளைக்கு டெல்லிக்கு போகிறார் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு முன்னால் தனக்கும் பிஜேபிக்கு இடையிலான இணக்கத்தையும் நெருக்கமான உறவையும் அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். ஓகே சார், இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாசன்.